எல்லாமல்ல பரமருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற அற்புதமான 6666 பாடல்களை பாடி வைத்து நம்மையெல்லாம் காத்தருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் சடுதியிலே நம்மை கேட்கும் நேரத்தில் அழைக்கும் நேரத்தில் வந்து காத்தருளும் அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருங்கருணையும் நம் புதுயுக பார்வை பக்த சுவஞ்சர்களுக்கெல்லாம் பார்க்கின்ற இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறி பலமும் நலமும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். வணக்கம். இன்று விடுமுறையில் போயிருக்காங்க இந்த ஒரு நாள், அதனால் நீங்களும் நானும் இந்த நல்ல வேளையிலே நம்மோடு கூடி இணையக்கூடிய மணிமேகலை பிரசுரத்தினுடைய பெரிய புத்தக சுமையாளி மிகப்பெரிய பட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் என் அன்புக்கினிய ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்களை நம்ம வரவேற்றலாம். ஏன்னா ரொம்ப நாளாக என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம புது யுகத்துலேயும் விட மாட்டார். இப்போ அந்த கேள்வி உங்களோட கேட்பார். அதுக்கான பகிர்தலும் நம் மேலே லைவ் நேரலைன்னு வரும் பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதற்கான விளக்கங்கள் என்ன என்பது உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான ஒரு விடிவலாக இறைவன் நம்மை இணைத்து இந்த நிகழ்வை புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக நடத்துகிறார் என்பதுதான் உண்மை என்று நம்புகின்றேன். நீங்களும் நம்புவீர்கள் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் நிறைய பேர் பொதுவாக இணையத்திலே இந்த நிகழ்வை பார்த்து இது எந்த நாளிலே நடக்கிறது, எந்த நேரத்திலே நடக்கிறது என்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நேரலைவரிசையாக மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு சமர்ப்பித்து நம்ம ரவி தமிழ்வாணன் ஐயாவை வரவேற்போம். ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு நமது பக்தர்களுக்கு இனிய மதிய வணக்கம். அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். ஐயா ஆரம்பத்திலேயே ரெடியாக இருக்காங்க ஐயா, பேசி எடுத்துட்டு வந்துடுவோம் ஐயா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் அவினாசியிலிருந்து பேசுறேங்க. அம்மா அவினாசியிலிருந்து பேசுறேங்க. அவினாசியா? ஆமாங்க. யாருக்கா கேட்க போறீங்க? நம்ம எனக்கா இருக்குங்க. என்ன பேரு, என்ன வயது? கருப்புசாமிங்க, வயது 54ங்க. சொல்லுங்க கருப்புசாமி, சொல்லுங்க. உடம்புக்கு அடிக்கடி சரியில்லைங்க. என்ன பண்ணுது? ரத்தம்லாம் பரிசோதனை பண்ணீங்களா? எல்லாம் பண்ணிக்கங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க. என்ன பண்ணுதுங்க? வந்து சாப்பிட்டா ஜீரணமாகறது இல்லை, நெஞ்சு எரிச்சல், பல பிரச்சனை உடம்பு வலி ஆகிக்குது. இல்ல அது இருக்கட்டும். என்ன மருத்துவம் பார்க்கலையா? டாக்டர் எல்லாம் பார்க்கலையா? போன எல்லா டாக்டரும் பார்த்தா அல்சர் சொன்னாங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியாகலைங்க. அப்பவும் சரியாகல? ஆமா, எல்லாமே பார்த்தேங்க. எல்லா செக்கப்பும். புரியலிங்க? எல்லா செக்கப்பும் பார்த்தேங்க. சரி சரி, எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நான் கேட்கறத மட்டும் சொல்லுங்க. சரிங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு உப்பசம் ஆயிடுற மாதிரி இருக்கா? அப்படியே அப்ப கல்லாட்டம் இருக்கு, எப்பவுமே கல்ல ஜீரணமாகாத மாதிரி கல்லாட்டம் இருக்கு. ஆமாங்க, வயிறு மாதிரி இருக்கு. சரி, அதே மாதிரி எப்பயாவது படுத்தா இடுப்பு பக்கம்லாம் பிடிச்சிக்குதா? இடுப்பு வலி ஆகுதுங்க. வலி இருக்கா? வலி இருக்கு. சரி, இது நல்லா போறீங்களா? காலை கடன்லாம் அதுதான் சரியா போறதில்லைங்க. எவ்வளவு நாளா சரியா போகல? அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போக, ஒரு நாளைக்கு மோசம் மாறுது. சரி, எப்பயாவது பைக்லயோ வண்டியிலயோ இருந்த ஒரு 5 வருஷம் 10 வருடம் முன்னாடி சரிங்க உட்கார்ந்த மாதிரி வந்து விழுந்தீங்களா கீழே? ஒரு டைம் விழுந்து வைக்கிறேங்க. அது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 5 வருஷம் இருக்குங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனை வயிற்றுல இருந்ததா? இல்ல, அப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணி. என்ன ஆபரேஷன் பண்ணீங்க? பித்தப்பை ஆபரேஷன். என்னங்க? அது பித்தப்பையில ஒரு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க, ஜீரணம் ஆகலைங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரை நோய் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. ஓகே. முஸ்தகா அரிஷ்டம் அப்படி இது பாருங்க, தெரியலனா கூட சரிங்க இணையத்தில் வந்துடும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. இது ஆயுர்வேதா மருந்து, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். முஸ்தகா அரிஷ்டன்னு ஒரு டானிக்கு 3 வேளைக்கு ஆகாரத்துக்கு முன்னாடி 3 மூடி மருந்து, 6 மூடி தண்ணி கலந்து பாட்டில் மூடியில் 3 மூடி
சரிங்க 3 வேளை சாப்பிடுங்க. சரிங்க சாதாரணமா அஷ்டசூர்ணம் இல்லைன்னா அஷ்டசூர்ண மாத்திரை இருக்கான்னு கேளுங்க. சரிங்க இது ஆகாரத்துக்கு பின்னாடி 2 மாத்திரை காலையில 3 வேளைக்கும் போட்டுக்கோங்க. சரிங்க ஜீரகாதி அரிஷ்டம் அப்படின்னு ஒரு டானிக்கு, ம் இதுவும் நீங்க ஆகாரத்துக்கு பிறகு போடுங்க. அது முஸ்தகா மட்டும் ஆகாரத்துக்கு முன்னாடி, சரிங்க இதெல்லாம் ஆகாரத்துக்கு பின்னாடி 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து அந்த ஜீரகாதி அரிஷ்டத்தை சாப்பிடுங்க. சரிங்க இதுல கண்டிப்பா சரியாயிடும். சரிங்க அதுக்கப்புறமா மற்றதை பார்க்கலாம். முதல்ல வயிறு சரியாகி மலம் சரியா வந்தாலே சரியா போயிடும். சரிங்க நைட்டு மட்டும் நிலாவரை சூரணம், நிலாவரை சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கு. சரிங்க படுக்கும் பொழுது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணியில கலந்து சாப்பிடுங்க. சரிங்க சரியா போயிடுங்க. சரிங்க நல்லதுங்க, நல்லதுங்க ஐயா. ரொம்ப எளிமையான வைத்தியமாக முழுக்க சொல்லிட்டீங்க. இல்லையா, இது நிறைய பேரோட பிரச்சனை. ஆ. டாக்டருக்கு மிஞ்சி நம்ம ஒன்றும் இல்லை, இல்ல, இருந்தாலும் இல்ல, அதுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்கல்ல, உட்கார்ந்தபடி விழுந்தீங்களா? ஆமா, 5 வருஷம் முன்னாடி விழுந்தேன் ஆமா, அப்படிங்கிற அதுதான் ஐயா. இதுல நிறைய அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். வாயு தொந்தரவு மாதிரி. இல்லை ஐயா, அது வயிறு பிடிப்பது. ஓ, ஜீரணத்தன்மை சரியா ஆகாததுக்கான தன்மையை வயிறு இழந்திருக்குன்னு அர்த்தம் ஐயா. ஓ, அது விழும்பொழுது அந்த அந்த அதிர்வுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது பெருசாகிடும் ஐயா. அதை எடுத்தா வைத்திய ரீதியாக இருந்தாலும் அது பிரச்சனை. அதுதான் இப்போ நம்ம கொடுத்துட்டு அவர் கண்டிப்பாக சரியாயிடும் சாப்பிட்டாருன்னா ஐயா. சரியாயிடணும்னு சாப்பிட்ணும் ஐயா. வேலைக்கு போகிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் சோதனை போட்டுன்னு இருந்தால் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. அது மாதிரியும் இருக்குல்ல, நம்ம அதையும் யோசிக்கணும் ஐயா. அதே வேலையில் கேள்வியை கொஞ்சம் அப்படி தொடுத்துருங்க ஐயா. சரி சாமி. மனிதர் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது சாமிகள். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. அதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் 2 வகையாக இருக்குது. அது போக இது மிக சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு 2 வகையாகவும் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? எங்கேருந்து இது தோன்றுது? இதுக்கு யார் காரணம்? கிரகங்களா, சாபமா, விதியா? அப்படிங்கிறது தெரிஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் சமாளித்து வாழ்வது சுலபமாகுமே அப்படிங்கிறதுக்காக. பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை இல்லை. ஆனால் அது எங்கிருந்து தோன்றுது? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா நீங்கள் சொல்கிறது. எங்கிருந்து தோன்றுது? கிரகத்தாலா, அல்லது விதியாலா, அல்லது கர்மத்தாலா, இல்லை சாபத்தாலா? எங்கிருந்து தோன்றுது? இதை எதை ஜோதிடமாக நம்ம பிணைக்கிறதா, ராசியாக பிணைக்கிறதா, அல்லது லக்கணமாக பிணைக்கிறதா, இல்லை இயல்பாக பிணைக்கிறதா, இல்லை தத்துவமாக அதை பிணைக்கிறதா, இல்லை யதார்த்தமாக பிணைக்கிறதா? இதில் எல்லாத்துக்குமே அது உள்ள ஒரு பதில் இருக்குது. சரி, நம்ம நினச்சிக்கிறோம் தத்துவ ரீதியாக பல கர்மாக்கள் எல்லாம் சொன்னாலும் கூட யதார்த்த ரீதியான சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். நாம் ஒரு நிகழ்வில் நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டில் சாதம் வடிக்கிறாங்க பெண்மணின்னா, அந்த சாதம் அப்படியே குழன்னு அலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். நம்ம சில இடத்துல விரையாக நிற்கும்னு சொல்லுவோம், சில இடத்துல உடைஞ்சி போய் நிற்கும். செய்யறது நாம தானே, அதே அரிசி தானே, ஏன் குழைச்சல் வருதுன்னு கேள்விக்குட்டு போட்டால் நம்ம கவனக்குறைவு, அதனால் அது குழைஞ்சி போச்சு அப்படிங்கிறது யதார்த்தம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செய்யறதுக்கு முன்னாடியே நாம் பயந்துக்கிட்டே போய் கையை வச்சோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக கெடும். அப்போது அதற்கு யார் காரணம்? யதார்த்தம். ஒருவர் பயத்திலே இருந்துக்கிட்டு இது நடக்குமா நிறைய பேர் பரீட்சை எழுதி 1 மார்க்கில் விட்டுருவாங்க. ஆனால் அவங்க மிகப்பெரிய கோல்டு மெடலிஸ்ட், தங்க மெடல் வாங்கினா ஆளாக இருப்பாங்க. ஆனால் அந்த 1 நிமிடம் அவங்களுடைய சிந்தனை நடக்குமா அப்படிங்கிற யதார்த்த பதிவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக அந்த 1 மார்க் 2 மார்க்கில் போயிடும் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ இதற்கு முக்கியமாக எங்கிருந்து உருவாகுது அதை சொல் அப்படின்னா, யதார்த்தமாக நம்மால் உருவாகுதுங்கிறது ஒரு விதம். ஆனால் தத்துவம் சொல்வது, இப்போ நீங்கள் ஒரு சில உதாரணம் யதார்த்தத்தை பற்றி பார்த்தோம், ஆனால் தத்துவத்தை பற்றி பார்த்தால் அங்கே தான் இங்கே விஷயம் இருக்குது. நமக்கு இந்திரியங்கள் தானே உணர்வுகள், அந்த உணர்வுகள் தானே உணர்ச்சிகளாக மாறுது.
அந்த உணர்ச்சிகள் தானே எண்ணத்தில் பதியுது, அந்த எண்ணங்கள் தானே மனதை செயல்படுத்துது, அந்த மனம்தானே மனிதனை செயல்படுத்துது. அப்போ இதற்கு ஆரம்பம் எது? இந்திரியம். இந்த இந்திரியம்னா பார்ப்பது, கேட்பது இல்லைங்களா, நுகர்வது, பேசுவது. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா பார்த்து. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் தாராசுரம் நவீன். தாராபுரமா? தாராசுரம், கும்பகோணம். கும்பகோணம் தாராபுரம். யார்? நவீனா? நவீன் பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? எனக்காக தான் சாமிஜி. என்ன வயதுப்பா? 24 வயசு சாமிஜி. சொல்லுங்க தம்பி. சாமிஜி, எனக்கு நாளைக்கு ஆடிட்டர் எக்ஸாம் ஒரு பேப்பர் எழுத போறேன். சூப்பரா எழுது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு. சரி, கிடைச்சிருச்சு, நல்லா எழுது, குழப்பம் இல்லை. இப்ப சொல்லிட்டு இருக்கேன் பாரு, யதார்த்தமா பயந்து போய் எழுதாத, தைரியமா எழுதி. ஏற்கனவே ஒரு முறை போய் எழுதி பிரச்சனையாச்சா? ஆமா சாமிஜி. அதனாலதான் சொல்றேன், யதார்த்தமா எழுது. அதுக்கப்புறம் நான் ஐமை மந்திரம் சொல்லிட்டு எழுதினேன். 2 அட்டம் பாஸ் பண்ணிட்டேன் சாமிஜி. எப்பா எல்லாம் எனக்கு மந்திரம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லு நவீன். இப்ப நாளைக்கு ஒரே பேப்பர் எழுத போறேன். அந்த ஒரு பேப்பர் முடிச்சுட்டா நான் ஜாப் போயிடலாம். சூப்பரா சூப்பரா எழுது. காதல் கதல்னு மனசை விடாத. அதெல்லாம் இல்ல சாமிஜி. இல்ல வேணாடா, அதுக்கு தான்டா சொன்னேன். சூப்பரா எழுதுவ, நல்லா பாஸ் பண்ணுவ, அட்டகாசமா வா. கண்டிப்பா சாமிஜி, கண்டிப்பா. ஆமா, அதே மந்திரத்தை பின்பற்று. கண்டிப்பா சாமிஜி. சாமிஜி சொல்லுப்பா. இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுப்பா. மட்டும் கேட்கலாமா சாமிஜி? என்னப்பா? அம்மா பத்தி மட்டும் கேட்கலாமா? சொல்லு சொல்லு சொல்லு. அம்மாவுக்கு ஒரு 2-3 months பிஃபோர் ஃபேஸ்ல நரம்பு இருக்கிற மாதிரி ஃபேஸ்ல லெஃப்ட் சைடு. சரி. அது நரம்பு சுருங்க இருக்கும், தண்ணி பட்டாலோ இல்ல சும்மா நின்னாலோ. அது நாங்க எங்க அம்மா 2 மாசம் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். கீழே விழுந்தீங்களா? ஒண்ணுமே விழல, ஒண்ணும் பண்ணல. பட் அங்க சிறுமல்ல நரம்பு ஃபாஸ்டா போகுது, அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்லப்பா, காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு படுக்க சொல்லு. அது கொஞ்சம் மருந்து எடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படியே விடக்கூடாது, விட்டா முகவாதம் வந்துடும். சளி பிடிக்கிறது, கோல்டா இருக்கிற இடம், அதிகமா இருக்கிற குளிர்ச்சி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு முறை அழைச்சிட்டு காட்டிடுப்பா. நல்லதுப்பா. ஓம்காரம் ஐம்கார லட்சுமி பதே, ஐந்தரத்யாய மந்திர தேவோ லட்சுமி பதே, ஆதத்யாய மந்திர ரூப லட்சுமி பதே, ஆஸ்வராமி ஸ்ரீங்கர லட்சுமி பதே, ஐந்தரத்தானே தேவவர்த்தனம் ஐம் லட்சுமி, சித்யானந்த பூர்ண பூர்ணாகதவர்த்தனாயே லட்சுமி, தேவவித்தகீ பரிபாலன பூரணி காரணி மர்த்தனி, சுபமும் ஐஸ்வர்யதர வல்லபாயினி மகாலட்சுமி சரணம் பிரபவதே. இப்போ இந்த மாதிரி 8 பாவங்களில் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான உபநிடத்தினுடைய மந்திரம்தான் வருகின்ற 2/1/2025 ஜனவரி 2ஆம் தேதி 2026 அடியனுடைய ஜெயந்தி என்பதை விட உங்களுக்கெல்லாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று இந்த உபநிடத்து மந்திரத்தை எடுத்து இந்த 8 பாவிதமான மந்திரங்களை பிரயோகம் செய்து தனமும் தானியமும் நான் கொடுத்தனுப்ப போகின்றேன். என்றும் வற்றாத தானியமும் என்றும் நிலை கொண்டு பெரும் அளவில் வரக்கூடிய செல்வமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான மந்திர பிரயோகத்தோடு சித்தமும் பதிய வைத்து கொடுக்கப் போகின்றேன். இதற்காகத்தான் உங்களை அழைத்து மகிழ்கின்றேன். வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அதனை பெற்று வளமாக என்றும் குறையில்லாமல் பசியில்லாமல் நல்லதொரு இலக்கை ஏற்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும். பசியார நிரந்தரமாக காலமுள்ளவட்டும் உணவும் காலமுள்ள மட்டும் அதற்கான வரவும் என்றும் நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பிதழ் என்பதை சொல்லி, ஏன்னா புதிதாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் வருடந்தோறும் ஜெயந்தியில் ஏதோ ஒன்று செய்வது வழக்கம். அந்த வகையிலே இந்த வருடம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வி, அது 2/1/2026 காலை
10 மணி முதல் 9 மணிலேருந்தே தொடங்கிடும். அது தொடர்ந்து அந்த வேள்வி பிரபாவம், மந்திர முழக்கங்கள் முழங்க, வேள்வி முழங்க, அது அற்புதமாக இருக்கும். வந்து பார்த்து பயனடையணும் அப்படின்னு அழைத்து மகிழ்கின்றேன். ஐயா, ஒரு பக்தர் காத்து இந்த நேரத்தில் நானும் ஒரு தகவல் சொல்லிடுங்க ஐயா. பக்தர்களுக்கு, நான் சுவாமியோட ஜெயந்திக்கு ஒரு வருஷம் நான் வந்துட்டுருக்கேன் ஆசிரமத்துக்கு. சுவாமிகள் சொல்கிறதுபடியே நிறைய நன்மையும் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் பெருகுது. இது வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இல்லை, என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஜனவரி 2ன்னா நான் வந்து ஆசிரமத்தில் இருப்பேன். பலர் பக்தர்கள் என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வருஷமும் நான் வர்றேன், வர 2ஆம் தேதி நான் வர்றேன். நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்கன்னா சும்மா வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு, ஒரு நன்மை, அதில் ஏற்படக்கூடிய பலன்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வர்றாங்க. அன்பு கூர்ந்து வாங்கன்னு சுவாமிகள் சார்பாக நானும் உங்களை அழைக்கிறேன். ஐயா, பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் எதுவும் சில விஷயங்களை அழைக்கவே மாட்டேன். ஆனால் இந்த ஜெயந்திக்கு மட்டும் அழைக்கிறதுக்கு காரணம் அந்த நன்மை. ஆமாம், வருடத்துக்கு ஒரு முறை ஒரு விதமாக தேர்ந்தெடுப்போம். இந்த வருவம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யா நான் சொன்ன மாதிரி உபநிஷத்தில் கொஞ்சம் வேறுபட்ட மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் நம்ம ரெகுலராக மந்திரம் நம்ம புரியும்படியாக தமிழில் அழுத்தமாக. ஆமாம் ஐயா, அதுக்கு தான் நான் 8 துணிபாவத்தை பிரித்து காமிச்சேன், எப்படியெல்லாம் அந்த மந்திரத்தில் பாவங்கள் இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா எதுக்குமே பாவனையும் உச்சரிப்பும் ரொம்ப முக்கியம் ஐயா. மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் பாவனை இல்லாத மந்திரம் பாழ்படுத்தி போகும்னே பழமொழி இருக்கு. அதனால தான் பல் போனால் சொல் போகும், சொல் போனால் மந்திரம் சித்தி ஆகாதுன்னுவாங்க. அந்த ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிக்கும் பொழுது அதில் அந்த இஸ்ஸுங்கிற சத்தம் சேர்ந்தா கூட அது மாறி போயிடுமா. அதெல்லாம் புரியும்படியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நம்ம எளிமைப்படுத்தி சொல்கிறோம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்துடுவீங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ அப்பா, வணக்கம்பா, நான் சென்னையில இருந்து பேசுறேன்பா. வணக்கம்டா கண்ணு, சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? அப்பா எனக்காக தான் கேட்க போறேன். நித்யாப்பா, வயசு 28ஆவதுப்பா. சொல்லுடா கண்ணா. நித்யா, அப்பா எனக்கு நெய் தேங்காய் வாங்கி சாப்பிட்டு குழந்தை இல்லப்பா. சரி. நெய் தேங்காய் வாங்கி சாப்பிட்டேன்பா. இப்ப 2 மாசம் தள்ளி போயிடுதுப்பா. அது என்ன ஏதுன்னு தெரியலப்பா. நான் ஹாஸ்பிட்டல் போய் பாக்கலப்பா. எனக்கு அதை அடுத்து தங்கிடணும்ப்பா. அப்படியே நீங்க தங்கிடணும்னு கேள்விக்குறி போடாதே. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப மனவேதனையா நீர் கட்டி இருந்து அது மாதிரி இருந்ததுப்பா. சரி, இப்ப இருடா கண்ணு, என்ன பேர் சொன்ன? நித்யாப்பா. சரிடா கண்ணு, ஏன் டாக்டர் கிட்ட ஒன்றும் போய் காட்டலையா நீ? இல்லப்பா, நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன், எதுன்ட்டு பாக்கலான்ட்டு. அப்படியா? அதுக்குள்ளேயே உனக்கு லைன் கிடைச்சது பாரு, அதுவே உனக்கு சக்சஸுக்கான ஒரு வழிடா கண்ணா. சந்தோஷம்பா. புரியல உனக்கு? அது கரு தங்கினதுனால தானே எத்தனை பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்காம இருக்கு. உனக்கு கிடைச்சிருச்சுல்ல, ஏன் அழுகுற? நீ அழாத, இதுவே பிரச்சனையாகும். இங்க பாரு, இப்ப நான் சொல்றேன். ஓம் ஷடாட்சர சண்முகா சரணம் பிரபவதே அஸ்மின் கலசே பிரதிஷ்ட ரூபே தேவதேவோ குழவி கலசாபிஷ்ட சித்தி மங்களோ நித்யா நாமகர்ண கர்ப்ப பல சித்தினே ஷடாட்சரா சரவணபவா சரணாதா கங்காலா காலரூபா வர்த்தனா குமர குருதாச சுவாமிகள் வேர்குழவி வேட்கை பல சித்தி தராயே கர்ப்ப சித்தி ரஸ்து சண்முகா சுபம் ஸ்ததாஸ்து. இந்த மந்திரம் இணையத்தில் வந்துடும். அப்படியே அடி வயிற்றுல கை வச்சுட்டு நீ பாட்டு எப்பெல்லாம் முடியுதோ, படுக்கும் பொழுது உட்காரும் பொழுதெல்லாம் கை வச்சுட்டு காதில் இதை பதிவு செய்துட்டு கேட்டுக்கிட்டே இரு. போதும், வேற எதுவும் வேண்டாம். 3 நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் பரிசோதி. சரிப்பா, சந்தோஷம்பா. நல்லதுராக நித்யாமா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஆசீர்வாதம் பண்ணுவதான மந்திரமே சொன்னோம் உனக்கு. நித்யாமா, மந்திரமே உங்களுக்காக தனியா சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம். சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல செய்தியோட நீங்க இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சரிப்பா. ஐயா, தொடர்ந்து இன்னொரு கால் இருக்கு, பார்த்துடலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சாமி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போறீங்க? ரங்கநாதனுக்கு தான் சாமி கேட்கறேன். ரங்கநாதன் யாரு? நான் தான் சாமி, பேசுறவங்க தான் சாமி. பத்தியா, என் பேர் ரங்கநாதன். ரங்கநாதனா எந்த ரங்கநாதனுக்கு? நீங்க அந்த ரங்கநாதனுக்கே கேட்டுருவீங்களான்னு இல்லை, இந்த ரங்கநாதன் கேட்க போறாருன்னு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்லுங்க ரங்கநாதன். சாமி, எனக்கு 61 வயசு ஆகுது சாமி. சரிங்க. கொஞ்சம் கடன் தொல்லையா இருக்கு குடும்பத்துல. கொஞ்சம் தானே இருக்கு.
இப்பதான் நிறைய இருக்குது சாமி. அது சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சமா மந்திரம் கட்ட சொல்லுவாங்க. முடியல, கட்டவே முடியல. ஏன் எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? இது பிறந்தா வந்து அப்படிதான் சாமி இருக்கு. பிறந்ததுலேருந்தே கடனாவே இருக்கேன். ஆமா. உங்க அப்பா இருக்காரா? அப்பா சிறு வயசுல காலாட்டார் சாமி. எப்போ போனாரு, எப்படி போனாரு? எனக்கு 9 வயசு இருக்கும். அவர் கொஞ்சம் பார்வை வெளிச்சலா இருந்தாரு, அப்பா காலாயிட்டாரு. ஓகே ஓகே. இல்ல எதுக்கு நான் கேட்டேன்னா, ஆரம்பத்துல இருந்தே அப்பா இல்லாமையே இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குன்றது ஒண்ணு. அதே போல பெண்ணா யாருன்னா உங்க குடும்பத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிறது 2. எது செய்தாலும் முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியில கடனாக்கி இருக்கிற நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துறது வைக்கிறது ஆக்கிடும். இது 3. யாருக்கு நல்லதை செய்தாலும் கெட்ட பேரா வந்து பிரச்சனையா நிற்கும். இது 4. எல்லாரும் ஒன்னா வீட்டில் உட்காந்து பேசுனீங்கன்னா சண்டையை ஏற்படுத்தும், நிம்மதியா இருக்காது. இது 5. ஊன்னா இருக்குதா இல்லையா? இருக்குது சாமி. அப்புறம் ஊன்னு கொட்டினா எப்படி ஐயா? எனக்கு தெரியல, நான் பாட்டு ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி ஆயிடும். இல்ல சாமி, சொல்றதெல்லாம் இருக்கு. சரி, இது ஒண்ணும் இல்ல. இதுக்கு பேரு மாரிவடு தோஷம்னு பேரு. உங்க குடும்பத்துல தாத்தா யாருக்காவது வந்து 2 தாரம் இருந்ததா கேள்விப்பட்டீங்களா? தாத்தாவுக்கு இல்ல சாமி, எங்க சித்தப்பாருக்கு இருந்துச்சு. சரி, இப்ப உங்க வீட்டுல ஏதாவது பெண் குழந்தைகள் பிறந்து இறந்தது உங்க பரம்பரையில யாருன்னா இருக்காங்களா? எங்களுக்கு இல்ல சாமி. அப்படி உங்க மனைவி வழியில? அவங்களுக்கு இல்ல சாமி. சரி, அதே மாதிரி எதுல போனாலுமே ஒரு தடையும் தடுங்களும் வந்துதான் பிரச்சனையே கொடுக்குதா? ஆமா சாமி, முதல்ல தடங்கள் வரும். ஓ சரி சரி. 2 விஷயங்க. இதை முழுமையா நம்ம தீர்த்திட முடியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். பஞ்சமிக்கு பூசணி தீபம் நம்ம ஆசிரமத்துல போடுவாங்க. தேய்பிறை பஞ்சமில நீங்க வந்து ஒரு 5 பஞ்சமி போட்டாலே உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிச்சிடும். ரங்கராஜனுக்கே பிரச்சனைனா எங்க போறது? அதனால நீங்க வந்து இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு 5 பஞ்சமி மட்டும் வந்து அங்க கேட்டீங்கன்னா எப்படி முறையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தீபத்தை போடுங்க, சரியாயிடும். கடன் குறைய ஆரம்பிச்சிடும். திருப்பி கடன் வாங்கினாக்க ஏற ஆரம்பிச்சிடும். அது பார்த்துக்கணும் நம்ம. சரியா? நல்லதுங்க நல்லதுங்க. ஐயா கேட்டிருந்த கேள்வியை தொடர்வதற்கு முன்னாடி நம் தொடர்புகள் நிறைய அலைபேசி வர்றதுனால சொல்ல முடியல. இப்போ நீங்கள் இந்திரியங்கள் வழி நான் சொல்லியிருக்கேன். ஐயா, ஒரு மனிதனுக்கு பெருமளவில் தத்துவத்தின்படி வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க தான் ஐயா காரணம். 30 விழுக்காடு மட்டும்தான் மற்றதை நாம் எடுக்க முடியும். 70 விழுக்காடு அவர்களே காரணம். பார்க்கின்றதை உணர்கின்ற தன்மையில் பார்வையில் ஏற்படுகின்ற பலவிதமான காம குரோத லோபங்களை மனதுக்குள் எவன் ஒருவன் ஏற்கிறானோ அவன் கவலையின் பிடியுக்குள்ளே அகப்படுகிறான், துன்பத்தின் பிடியிற்குள் அகப்படுகின்றான் அப்படின்னு முதல். கேட்பதை அறகுறையாக கேட்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இந்த கலகத்தை மூட்டி விட்டு நம்பால் நல்லா இருக்கு குடும்பத்தில் ஒரே ஒரு வத்தி குச்சை போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. சில பேர் பாருங்கள் நம்புற மாதிரியே பேசுவான், அப்படியே இருக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி புருஷனை பிரிச்சிருவான், குடும்பத்தையே பிரித்து போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் பிரித்தார்கள் என்பதை விட இவர்களுக்கு நம்பக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு உணர தெரியல, உண்மையை அலசி ஆராய தெரியல. கேட்பதினால் ஒருவர் கண்டிப்பாக துன்ப வலையில் சிக்குவார்கள். நுகர்வதனால் இந்த நுகர்ச்சி தான் உணர்ச்சியினுடைய முதல் பிறப்பிடம். அப்படி நுகர்கின்ற பல விஷய வாசனாதி திரவியங்களால் பல தவறுகளுக்குள் மனிதன் அகப்பட்டு கொள்ளுகின்றான். அது அவனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கவலை, துன்பத்தினுடைய இருப்பிடம். இந்த வாய் சும்மா இருக்குதா? நம்ம ஆளுங்களே சில பேர் சொல்லுவாங்கள்ல, என் வாய் தான் எனக்கு சத்ரு, நான் சும்மா வாய் வச்சுன்னு இருந்தேன்னா ஒன்றும் ஆயிருக்காது, என் வாயால் தான் அடித்தடிலி சண்டை பிரச்சனைன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. சில பேருங்க நல்லதை சொல்லியே கெட்ட பேர் எடுத்துக்குவான். சில பேர் பாருங்க தப்புன்னு தட்டி கேட்பான், அவனை உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது கத்தாலும் இவன் மூஞ்சால் அடிக்கிறான், எடுத்து பேசுகிறான்னு சொல்லிடுவாங்க. அப்போது துன்பம் என்பது எங்கே இருக்குது? வாயில் இருக்குது.
இப்படி இந்திரியங்கள் உணர்வுகளினால் ஏற்படுவது தான் முதலில், அதுதான் பிறப்பிடம். எதற்கு? துன்பத்திற்கு. அது 70 விழுக்காடு. இதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பாருங்கள். நாங்கள் தப்பை நாம் செய்துட்டு கடவுள் மேலே பழிய போடும். நான் உன்னை கும்பிட்டேனே, வாரம் இப்படிலாம் வழிபட்டேனே, இதெல்லாம் செய்தேனே, அட பாழும் கடவுளே எனக்கு துன்பத்தை தரேன்னு இவன் தப்பு செஞ்சுட்டு கடவுள் மேலே போடுவான். அவர் பேங்க் வச்சு பணம் கொடுக்கலன்னா திட்டுவான். இவனுக்கா பணம் நிறையா கிடச்சிச்சுன்னா எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னுவான். ஒரு வேறுபாடு பாருங்கள். ஆக நாம் செய்த தவறை கடவுள் மேலே பழி போடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்மா என்பது அடுத்த தத்துவத்தினுடைய 2வது பிரிவுகளில் வரக்கூடியது. முதலில் 70 விழுக்காடு. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்துக்கு காரணம் நிச்சயமாக 70 விழுக்காடு அவரே தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் உட்கார்ந்து சிந்தித்தோம்னா, உங்கள் மனசாட்சிக்குள்ளே ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா ஒத்துக்குவோம். அது மனசாட்சியை வச்சு எதிர்வாதங்கள் செய்தால், எப்பவுமே அறிவினுடைய செயல்பாடு இருக்குது பாருங்கள், அது எப்பவுமே நல்வினைகளை ஆக்கும். இந்த விதண்டாவாத தீவினை செயல் இருக்குது பாருங்கள், அது எப்பவுமே துன்பத்தை தான் ஆக்கும். இது ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசம் இருக்கு. ஆக அறிவு சார்ந்த மனதில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவர் பெரும் துன்பத்தில் அகப்படுகின்றீர்கள் என்றால் உங்கள் அறிவை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தினீர்கள்? எதை எப்படி என்றது சீர்தூக்கி பார்த்தீர்களா? அல்லது ஒன்றை செய்வதற்கு முன்பாக அலசி ஆராய்ந்து அனுபவமுள்ளவருடைய ஆலோசனைகளை கேட்டு, அறிவுள்ளவருடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள்லாம் இதை யோசித்து பாருங்களேன். தப்புன்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்னது போல் ஒரு தம்பி 2 மந்திரம் சொல்லி அதை CA பாஸ் பண்ணிட்டார். 3வது மந்திரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாரு. ஆசீர்வாதம் பண்ணுறோம், ரைட்டு. நான் பயத்தில் போய் எழுதுகின்றேன் என்றால் அது யார் செய்த தப்பு? இந்த இந்திரியங்கள் உன்னை தூண்டுகின்றதுனால் வரக்கூடிய தப்பு. நாம் தான் 2 பாஸ் பண்ணிட்டோமா, அடுத்து நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை வைத்து செயல்பட்டால் அது எப்படி போகும்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற ஒருவர் தன் மனதிற்குள்ளே குழப்பத்தையோ வேறு ஏது சிந்தனையை வைத்தால் ஒரு காலமும் அவர் முந்தி செல்லவே முடியாது. ஓடுகின்றவருக்கு ஓடுகின்ற சிந்தனையும் வெற்றி பெற வேண்டும், முன்னால் இருப்பவரை முந்த வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டும்தான் ஒருவன் முன் சென்று வெல்ல முடியும். அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அப்போ இதெல்லாம் யார் செய்கிறது? நீ சரியாக ஓடாமல் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அப்பா இது இருக்குமா, இந்த கலர் போகுமா, காலு கையில் அடிபடுமா அப்படின்னு நினச்சிட்டு ஓடினா ஓட மாட்டாய். இதற்கு யாருமே பொறுப்பல்ல, உன் இந்திரியங்கள் தான் பொறுப்பு. அதுபோலத்தான் எல்லா துன்பமும் நாம் தான் முதல்ல தொடர்ந்துக்குவோம். 2வது விரத்தில் வரக்கூடிய தத்துவம் 3 கர்மத்தினுடைய தொகுப்பு. செய்ததை மீதம் வைத்து பிறந்தது. இது முதல். இதையும் சொல்லப்படுகிறது. பிறந்து நீ மனிதனாகி உனக்கு புத்தி தெரிந்து அதிலிருந்து நீ புறப்பட்டு செய்கின்றது. அப்படி செய்கின்றதினால் ஏற்படுகிற துன்பம். இதுவும் தத்துவத்தின் 2வது வழியில் வர்றது. 3வது, நீ இந்த ஜென்மத்தில் செய்ததை செய்து நீ கொண்டிருக்கதை செய்து கொண்டே இருப்பதை அடுத்ததில் நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்பது. அப்படி இந்த 3னுடைய தொகுப்பில் ஒரு ஜனனம் இருக்குமே ஆனால் அது இந்த வயது வரைக்கும் பிறந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த 30 விழுக்காடு. இது கர்மாத்திலும் சேரும், சாபத்திலும் சேரும், கிரகத்திலும் சேரும். இதற்கு தீர்வு உண்டு. ஆனால் 70 விழுக்காடு தத்துவம் முதலில் வருவதற்கு தீர்வு வெளியிலோ கடவுளோ பரிகாரங்களோ வழிபாடுகளோ ஒரு காலமும் தீர்க்காது. நீயேதான் திருந்தனும், நீயேதான் திருத்திக் கொள்ளணும், நீயேதான் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் அதற்கு விமோச்சனம். இந்த 30 விழுக்காடு கர்மம், சாபம், கிரகம், இதில் ஏற்படுகின்ற வினைகளை தீர்ப்பதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. எத்தனையோ ஆண்டு காலங்கள், யுக காலங்களுக்கு முன்பாகவே மனிதனுக்கு இந்திரியங்களால் ஏற்படுகின்ற அந்த துன்பம் தீர்வுக்கான மார்க்கம் ஒவ்வொரு நல்ல குருவையும் நல்ல அறிவுள்ளோரையும் சார்ந்திருந்தால் அவன் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவான். ஆனால் 30 விழுக்காடு தத்துவம் 2லே வரக்கூடிய கர்மாவோ சாபமோ கிரகமாக இருந்தால் அவன் ஒரு காலமும் நல்ல குருவினுடைய ஆலோசனையில் மட்டுமே விமோச்சனம் பெற முடியும். இறைவனை அண்டி சரணாகதி அடைந்து
இறைவன் செயல்தான் எல்லாம் என்று செய்ய தொடங்குகின்றானோ அன்று முதல் அவனுக்கு அந்த துன்பமும் விலகும் என்பதுதான் இதனுடைய கேள்விக்கான பதில் ஐயா. இந்த நேரத்தில் முத்தாய்ப்பா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி துன்பங்கள் நீங்கள் கேள்வி கேட்டதற்கு ஏதுவாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இன்று முதல் நான் சொன்ன தத்துவம் 2வது துன்பங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டமோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டும் காலையில் 9லிருந்து 10 மணிக்கு இதை நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா இந்த கர்மாக்கள் தீர்வதற்கான எத்தனையோ வழிபாடு செய்வதற்கான அற்புதமான பிம்பங்களை, எந்திரங்களை அடியேன் உருவாக்கி இருக்கின்றேன். உங்களுக்காக இன்று சொல்லுகின்றேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9 முதல் 10 மணி வரை அந்த 1 மணி நேரம் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன வச்சு வழிபட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலான்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அலைபேசி எண் கீழே இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கேளுங்க. அதில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த மார்க்கமும் கொடுத்துட்ற ஐயா. அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறந்துடாதீங்க. ஒரு பக்தர் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. ஹலோ ஹலோ மா சொல்லுங்கள். ஹலோ மா சொல்லுங்க. பாக்கியலட்சுமி பேசுறேன். கேக்குதா? கேக்குது சார். யாருக்கா கேட்க போறீங்க? குடும்பத்துக்காக சாமிஜி. சொல்லுடா கண்ணா. குடும்பத்துக்குன்னா யார் யாரும் உன் குடும்பம் எனக்கு எப்படிடா தெரியும் கண்ணா? ஆமா சாமிஜி. நீ தானடா கண்ணா சொல்லணும். வீட்டுல ரொம்ப பிரச்சனை சாமிஜி. என்ன பிரச்சனை? வீடெல்லாம் இருந்துச்சு சாமி. சரி. அது சரி, லோன் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டோம். முதல்ல லோன் நீ வாங்கினியா உங்க கணவர் வாங்கினாரா? வீட்டுக்கார். அதை சொல்லணும்ல. மொத்தமா சொன்னா நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? செல்வம். வயது என்ன? 53. சரிம்மா. 3 வருஷமா உங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கா? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இல்ல சாமிஜி. பிரிஞ்சிருக்கீங்களா? வீட்லயே பிரிஞ்சிருக்கீங்களா? இல்ல வீட்ல தான் இருக்கோம். எப்பவுமே சண்டை சச்சரவு தான் இருப்போம். ஏண்டா கண்ணு சஞ்சர சச்சரவு? அப்படிதான் இருக்கும் சார். குடிப்பாரா? ஆமா சாமிஜி. அங்கதான்டா பிரச்சனை இருக்கு கண்ணா. அவரு குடியை நிறுத்தாம கடன் போறதில்ல. கடன் இல்ல, கடன் வர்றதுனால குடியை நிறுத்த போறதில்ல. இதுக்கு நான் என்னடா பரிகாரம் கண்ணா சொல்றதுன்னே எனக்கு புரியலடா கண்ணு. சரி. 3 பையன் இருக்காங்க சாமிஜி. என்னம்மா? 3 பையன் இருக்காங்க. சரி. வேலைக்கும் போறதுல பசங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அமாவாசை வெற்றிலையாகும் தெரியலடா உனக்குன்னு? வந்து ஒரு டைம் பார்த்து வந்த சாமி. அது பத்தாதுடா கண்ணா. 5 அமாவாசை வேணும்டா கண்ணா. அதை பண்ணு. ஒன்றும் இல்லைடா கண்ணா, சொல்கிறேன் கேளு. சரிங்க சாமி. இங்கே பாரு, ஒவ்வொரு முறையும் ஓம் அஸ்திராய ஸ்வதா, எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்கோ ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்திராயன்னு சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நீ சமைக்கும் பொழுது அஸ்திராய ஸ்வதான்னு சொல்லிட்டே சமை. உங்க கணவரை பார்த்தாலோ அல்லது பேசினாலோ சாப்பாடு போட்டாலோ சமைச்சாலோ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செய். எப்பவுமே நீ படுக்கும் பொழுதுலேருந்து எந்த நேரமாக இருந்தாலும் அஸ்திராய ஸ்வதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா கண்ணு. குடிக்கிறதுனால நல்ல மந்திரமும் வேலை செய்யாது, கெட்ட மந்திரமும் வேலை செய்யாதுரா கண்ணா. நான் பொய்யா ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. ஆனா இந்த மந்திரம் உனக்கு கண்டிப்பா கரையேற்றும். அது எப்படி ஏத்தனா, நீ எந்த அளவுக்கு மனசுல நம்பிக்கையை பதிய வச்சு பிரயோகம் பண்றையோ அந்த அளவுக்கு உனக்கு அழுத்தமான நாட்கள்ல சரியாகண்டா கண்ணா. இவ்வளவு நாள்ல சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட மந்திரம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, கொடுத்துட்டேன், இதை நீ பயன்படுத்திக்கடா கண்ணா. ஆனா பஞ்சமியை விட்டுடாத, பஞ்சமியை இது அமாவாசையை விட்டுடாத. சரியா? நல்லதுரா கண்ணு. ஒரு பக்தரை பார்த்துருவோம். ஹலோ ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? ராமமூர்த்தி பேசுறேன் சார். நாமக்கல்லையா? ராமமூர்த்தி பேசுறேன். எப்பா எனக்கு தெளிவா கேட்கல, கொஞ்சம் தெளிவா பேசுறியா? பேரு ராமமூர்த்தி கல்பாக்கத்துல பேசுறேன் சார். ராமமூர்த்தி கல்பாக்கம். ஆமா சார். யாருக்கா கேட்க போறீங்க? சார். என்ன வயசுங்க? 54 சார். சொல்லுங்க. ஒரு கை கால் வரல சார் எனக்கு. எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? 2 வருஷமா இருக்கு சார். எவ்வளோ? 2 வருஷமா இருக்கு சார். டாக்டரை பார்க்கலையா? பார்த்தோம் சார், ஒன்றும் சரியாகல சார்.
ஓ, எப்போ இந்த மாதிரி ஆச்சு? 2023 சார், 23 டிசம்பர் சார். எந்த மருத்துவத்திலையும் உங்களுக்கு கட்டுப்படலையா? சொல்ல சார் அது. சரி சரி. ரத்த அழுத்தம் பிபியால் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்களா? பிபி அதிகமாகிடுச்சு சார். பிபி அதிகத்தால் தான் ஆச்சுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். அப்பா தம்பி, ஒன்று நம்ம அதை யோசிக்கணும். சரிங்க இதில் இந்த மாதிரி கை கால் விழுறதுல பல விதம் இருக்குது. சரிங்க சார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்குதுங்கிறத நான் நேர அலைவரிசையில் சொல்லிட முடியாது. சரிங்க சார். அதனால் நீங்கள் யாரையாவது அமுச்சு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு. ஆனால் இதுக்கு முழு தீர்வு உண்டு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரிங்க சார். அது நான் பார்க்காம மருந்து சொல்கிறதுக்கு நானே எனக்கு வர முடியும் சார், நானே வர முடியும் சார். வாங்க, ஜெயந்திக்கு கூட வாங்க அன்றைக்கி. ஆனால் என்னால் பார்க்க முடியாது. ஒரு நாள் பார்க்கறதுக்குன்னு வந்துருங்க. சரிங்க சார். நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக சரி பண்ணிட முடியும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரிங்க சார். நீங்கள் வாங்க, அதை பார்த்துக்கலாம். இது வந்து ரத்த அழுத்தத்தால் தான் உங்களுக்கு பாதிச்சிருக்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ஆமாங்க சார், ஆமாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காதில் ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. காதுல ஒன்றும் வரல சார். இல்லைங்க, சின்ன பிள்ளையில சீவு வழியறது அந்த மாதிரி இருக்கும்ல, இல்லைங்க சார், இல்லைங்க சார். அது கொஞ்சம் நேரில் நம்ம பேசுவோம். நீங்கள் வாங்க, ஏன்னா அது நான் சொன்னால் புரியாது. அது சரிங்க சார். அதுக்கப்புறமா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார். அது வரைக்கும் மருத்துவர் கொடுத்த மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க. சரிங்க, சாப்பிட்டு சொல்லுங்க சார். நல்லதுங்க, நல்லதுங்க, சரிங்க சார். தேங்க்ஸ் சார். நல்லதுங்க. ஐயா, அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. இடைவெளிக்காக காத்திருந்தேன். அது கேட்கறது விட இது ஏதோ சொல்லணும் நீங்கள் ஐயா இடைவேளையில் என்கிட்ட. அது என்னென்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வு இருக்குது அப்படிங்கிறது 70% இந்த பக்கம் 30% அந்த பக்கமும் பிரித்து மிக தெளிவான பதிலை சொன்னதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ செவ்வாய்க்கிழமை காலையில் 9லேருந்து 10க்கு ஆசிரமம் எனக்கு பேசி தன்னோட தனிப்பட்ட பிரச்சனைகளை, பொதுவான பிரச்சனை இல்லாமல் சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமாம் ஐயா, நிறைய எல்லாருக்கும் தொலைக்காட்சி எண் கிடைக்காது ஐயா. 35-40 வருட காலம் சுமார் என்னோட அனுபவத்தில் பார்த்து ஒரு பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்காக மிகப்பெரிய ஒரு பொட்டகம், அது பெரிய பெட்டகம், பொக்கிஷம், ஆகமப்படி, சாஸ்திரப்படி, சிப்பசாஸ்திரப்படி, படிமக்கோடுகள் படி, உபனிஷத்துகள் படி அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணி வச்சிருக்க ஐயா. அதை பெற்றவங்க இன்றளவில் உங்களுக்கு தெரியும், விக்ரமாயா, சிங் டாலர் எல்லாம் பயனடைகிறத சொல்ல நம்ம பிறவிக்கான ஒரு பயனை அடையிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இது எல்லாருக்கும் போகட்டும் தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இணையாக செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் 9லேருந்து 10 அந்த 1 மணி நேரம் அவங்க பிரச்சனையை சொல்லி அதற்கான அது என்ன நம்ம உருவாக்கியிருக்கோமோ அதை பெற்று வழிபட்டு அவங்க பிரச்சனையிலேருந்து தீர்வு பெறலான்றதுக்காக தான் சொன்னேன் ஐயா. அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுருங்க ஐயா. சிலருக்கு கடுமையான நோய் உண்டாகுது சாமிகள். அது வந்து அது வராமல் தடுக்க என்ன பண்ணுறது? கடுமையான நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? திடீர் நோய். ஆமாம். இப்போ ஒருத்தர் 54 வயசில் பாருங்கள், மருத்துவத்துக்கு கட்டுப்படாமல் இருக்குது ஐயா. நோய் வராமல் இருப்பது கடினம் ஐயா. அது எப்படின்னா, பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு. பகர்புதனில் குருசனியும் வாதநாடி, கேளப்பா துர்கிரகம் சூரிசேயும், சிறப்பான பாம்புகளும் பித்தநாடி, நேரப்பா சுங்கனும் பால்மதியும், சிலேத்துமத்தின் கிரகம் என்று நீ சூளுரைத்து கர்மத்தின்படி தீர்வு தருவாய் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. தானான போகனருள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்து வீணாக அவரவர் செய்த கர்மம். ஐயா வட்டம் போட்டாங்க ஐயா. இதை இந்த பாடலை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து ஐயா இதை பாருங்க. நான் சொன்னது போல தானான போகனருள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்து வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அநேகம் கோடி தானாக வந்த கர்மம் தீந்திடவே தயவான தான தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மம் செய்யாவிட்டால் தேகமது நோயிட்ட பாண்டமாகும்னு சொல்லிட்டாங்க புலிப்பாணி சித்தார். நான் எனது என்னுடையது நான் பெற்றேன், தன் கள்ளம் உருண்ட பொழுதும் நாரும் என்று பேணுவார் என்றார். மண்கள்ளம் உருண்ட போதும் எனது என்று சொல்லுவார்.
பொன்கள்ளம் உருண்ட போதும் எனது என்று சொல்லுவார். ஒரு சாதாரண வீட்டில் ஓட்டை உடைச்சல் செப்பு சொம்பு இருக்குது பாருங்க, அது ஓட்டையாயிட்டு இருக்கும், சொட்டையாயிட்டு இருக்கும், அது உருண்டா கூட ஏன் சொம்புன்னுவான். மனிதன் சொல்லுகின்றான் மண் பாத்திரம், அது உருண்டாலும் என் மண் பாத்திரம். இது போயிடுச்சுன்னா நாத்தடிக்குது தூக்கு, இதை வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லுது. இந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் விரிவுபடுத்தினால் ஐயாவனுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். நேரம் இல்லாத தன்மையினால் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். நிச்சயமாக வருகின்ற 2/1/2026 அன்று வருகின்ற அந்த ஜனவரி 2ஆம் தேதி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய ஹோமத்தில் அனைவரும் பங்கு கொண்டு தனமும் தானியமும் பெற்று எந்த கட்டணமும் இல்லை, எதற்கான பணமும் இல்லை, முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாமல் உங்களோடு சேர்ந்து இலவசமாக கொண்டாடி உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். வந்து பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய அழைத்து மகிழ்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.